ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு கோட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் பீஸில் வார்லாட்ஸோட சிஸ்டம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வார்லாட் சிஸ்டம் யாருக்கு ஒன்று வந்தால் இந்த வார்லாட்ஸ் ஒன் பீஸ் வேர்டில் என்ன ரோல் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த வார்லாட்ஸில் இப்போ என்னென்ன கரண்ட்டில் இப்போ ஒன் பீஸ் வேர்டில் என்னென்ன பண்ணுக்காங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நம்ம ஏன் வார்லாட்ஸ் பற்றி பேசுகிறோம்னா, நம்ம வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனல் வந்து ஈஸ்ட் ப்ளூ சாகாவை பற்றி பேச போகிறோம். ஈஸ்ட் ப்ளூ சாகாவில் 2 வார்லாட்ஸ் வந்து காத்திருப்பாங்க. இந்த வார்லாட்ஸை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சிக்கிச்சுன்னா நம்ம வந்து ஈஸ்ட் ப்ளூ சாகா பற்றி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம வார்லாட்ஸை பற்றி பார்க்குறோம். சரி, இந்த வார்லாட் சிஸ்டம் யார் கொண்டு வந்தான்னு முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த வார்லாட் சிஸ்டம் வேர்ல்ட் கவர்மெண்ட் தாங்க கொண்டு வராங்க. இந்த வார்லாட் சிஸ்டம் எது கொண்டு வராங்கன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லான பைரட்ஸை அவங்களுக்கு கீழே வச்சுக்கிறாங்க. அதாவது அவங்கள பவுண்டிஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து ஒரு பைரட் வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா அவரோட பவுண்டி வந்து அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட பைரட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மெரைன்ஸ் வந்து உங்களை பவுண்டி நாங்கள் கேன்சல் பண்ணோம், நீங்கள் ஃப்ரீடமாக இருக்கலாம், ஆனால் பட் மெரைனுக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா நீங்கள் வந்து ஹெல்ப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வந்து சைன் பண்ணிப்பாங்க. அப்படிப்பட்ட வார்லாட்ஸ் எல்லாருமே வந்து அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணுறதுனால வந்து மெரைன்ஸ்க்கு ஏதாச்சும் ஆபத்துனா வந்து வார்லாட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அங்கே இருந்தாகணும். பைரட்ஸாக வந்து அங்கே மெரைனுக்கு வந்து கூட ஹெல்ப்பில் இருந்தாகணும். இந்த வார்லாட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஐலாண்டில் ஈஸியாகவே இருக்கலாம், அவங்க வந்து ஜாலியாக இருக்கலாம், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்க யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க, எந்த மெரைன்ஸும் அவங்களை அரெஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க. இஃப் இன் கேஸ் வந்து பீப்புள்ஸாக ரொம்ப ரெவல்யூஷன் என்ன பண்ணாங்கன்னா கூட தான் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. கண்டி அவங்களுக்கு மேலே யாருமே எதுவும் கை வைக்க மாட்டாங்க. வார்லாட்ஸ்லாம் இருக்கவங்க வந்து மெரைன் பக்கமும் இருப்பாங்க, பைரட்ஸ் பக்கமும் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸாக தான் இருக்கும் இந்த ஒன் பீஸ் வேர்ல்டில். இந்த ஒன் பீஸ் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட நல்ல வார்லாட்ஸும் இருக்காங்க, கெட்ட வார்லாட்ஸும் இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து சில பேர் வந்து கம்பல் பண்ணி வார்லாட்ஸாக ஆக்கி வச்சுருக்காங்க. அதில் வந்து கூமாவை பார்த்தீங்கன்னா வந்து இந்தமாரி கவர்மெண்ட்டால் வார்லாட் ஆக்கப்பட்டவர் தான் கூமா. இந்தமாதிரி ஏகப்பட்ட பைரட்ஸ் வந்து வற்புறுத்தல் காரணமாகவும் வார்லாடாக இருக்காங்க. இன்னும் சில பேரில் வந்து வார்லாட்ஸாக ஆகிட்டா சேஃபாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்போ இந்த வார்லாட்ஸ்னால் யாரை நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த வார்லாட்ஸாக இருந்தவங்க யாரை நம்ம பார்க்கலாமா? பகிடி கிளவுன், அப்புறம் மீவாக், அப்புறம் வந்து குரோக்கடைல், அப்புறம் கூமா, அப்புறம் போ ஹாங்காக், அப்புறம் பிளாக் பியர்ட், லா, டூ ஃப்ளமிங்கோ, கெக்கமோரியா, அப்புறம் ஒயிட் பியர் பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து வார்லாட்ஸாக இருந்திருக்காங்க. இந்த வார்லாட்ஸோட மதிப்பு குறைஞ்சிச்சுன்னா, அதாவது அவங்க மேலே இந்த பயமோ அவங்கள யாராச்சும் ஒரு பைரட்ஸ் வந்து டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து உடனடியாக வார்லாட் பொசிஷன்லேருந்து மாற்றிடுவாங்க. ஏன்னா வந்து வார்லாட்ஸை பார்த்தா பயப்படணும் பைரட்ஸ், சின்ன பைரட்ஸ். அவங்க வந்து சின்ன பைரட்ஸ் வந்து அந்த வார்லாட்ஸை பீட் பண்ணிட்டாங்கன்னா வந்து வார்லாடில் வந்து அந்த வார்லாடை மாற்றிடுவாங்க. இல்லை அந்த வார்லாட் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்க பெரிய தப்பு பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த வார்லாட்ஸை மாற்றிடுவாங்க. இப்போ அந்த கரண்ட்டாக இந்த வார்லாட்ஸில் என்னென்ன பண்ணுக்காங்கன்னு நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம பகிடி கிளவுன் வந்து இப்போ என்ன பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இப்போ 4 எம்பரரில் ஒரு எம்பரராக இருக்கார். கிராஸ் கில்ட் ஆரம்பிச்சு அவர் தான் இப்போ கிராஸ் கில்டர் லீடராகவும் இருக்கார். அதுக்கடுத்து மீயாக்கும் இப்போ கிராஸ் கில்டாக இருக்காரு. மீயாக் தான் கிராஸ் கில்டரை டிவிஷன் நம்பர் 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரோக்கடைலும் இப்போ வந்து கிராஸ் கில்டாக இருக்கார், அவர் டிவிஷன் நம்பர் 2ல் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கூமாவை பற்றி வந்து இப்போதைக்கு எக்கடைனில் போயின்னு இருக்குது. கூமா வந்து செத்து பொழைச்சின்னு இருக்கார் மனுஷன். இப்போ கூமா பற்றின்றது வந்து எக்கடை ஆர்க்கு முடிச்சாலும் நமக்கு தெரியுமே கூமா என்ன ஆக போகிறான்றது. அதுக்கப்புறம் வந்து போ ஹாங்காக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து அவங்க ஐலாண்ட் வந்து பிளாக் பெய்ட் வந்து சூறையாட்டுக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து அவங்க ரயிலியோட கிட்ட அடைக்கலமாக இருக்காங்க இப்போ போ ஹாங்காக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் பெய்டும் இப்போ வந்து 1 ஆஃப் த 4 எம்பரரில் அவரும் ஒரு மிகப்பெரிய எம்பரராக இருக்காரு. லா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பிளாக் பெய்ட் கிட்ட தோத்துட்டு மறைவாக இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டூ ஃப்ளமிங்கோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு இம்பிள் டவுனில் இருக்காரு. அதுக்கப்புறம் கெக்கமோரியா வந்து பிளாக் பெய்ட் பைரட்ஸ் கிட்ட டிஃபீட் ஆனார். இதுக்கப்புறம் அவர் என்ன ஆனான்ற விஷயம் ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறமா ஒயிட் பெய்டோட பையன் அவரும் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் பெய்ட் பைரட்ஸ் கிட்ட மாட்டிக்கினாங்கன்ற விஷயம் தான் சொல்லப்படுது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்க வார்லாட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் மாறி இருக்காங்க. பட் இப்போதைக்கு கரண்ட் ஒன் பீஸ் வேர்ல்டில் வந்து வார்லாட் சிஸ்டமே கிடையாது. அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க வேர்ல்டு கவர்மெண்ட். ஏன்னா வந்து வார்லாட்ஸ் மூலமாக நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ரெவரி மீட்டிங் மூலமாக வந்து தெரிய வந்ததுனால வந்து அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நிறுத்திட்டாங்க. பட் அதுதான் காரணமாக கேட்டால் அது காரணம் கிடையாது. இந்த வார்லாட்ஸ் உடம்புல இருந்து எடுத்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வச்சு வார்லாட்ஸ் மாதிரியே வந்து செராஃபிம்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க, அதாவது சைபாக்ஸ் வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த செராஃபிம்ஸ்லாம் வந்து இந்த வார்லாட்ஸோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்ற காரணத்தால் வந்து வார்லாட் சிஸ்டம் வந்து வேர்ல்டு கவர்மெண்ட் வந்து நிறுத்திட்டாங்க. இப்போதைக்கு வந்து செராஃபிம்ஸ் இருக்குன்னா வந்து வார்லாட்ஸ் வந்து வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லை. நான் இந்த வார்லாட்ஸை பற்றி சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பேவை மறந்துட்டேன். ஜிம்பேவும் பார்த்தீங்கன்னா 1 ஆஃப் த வார்லாட்னா இப்போதைக்கு வந்து ஜிம்பே வந்து ஸ்டார் ஆர்ட்ஸில் இருக்காரு. அதுவும் முகிவாரா பைரட்ஸில் 1 ஆஃப் த மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு குருவாக இருக்கார் நம்ம ஜிம்பே. முகிவாரா பைரட்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து யாங்கோ லெவலில் இருக்கனால வந்து இப்போதைக்கு ஜிம்பேவும் பெரிய இடத்துல இருக்காரு. ஓகே, இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வார்லாட்ஸை பற்றி கொஞ்சம் நல்லா தெளிவான ஒரு நாலேஜ் காட்சிக்கும் நினைக்கிறேன். பட் உங்களுக்கு ஏதாச்சும் வார்லாட்ஸ் பற்றி இன்னும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் வந்து ஈஸ்ட் ப்ளூ சாகா வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட போகிறோம். மறக்காமல் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, டாட்டா பை பை, see you later. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து டெவில் ஃப்ரூட்ஸை பற்றி என்ன தெரியணும்னு ஆசை தான் வந்து நம்ம சேனல் டெவில் ஃப்ரூட்ஸை பற்றி வீடியோ போட்டுக்கும். அதோட வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். டாட்டா பை பை, see you.